யுத்தம் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் ஒன்று கல்வி, அடுத்து பொருளாதாரம். மத்திய கிழக்கு நாடுகளும் அந்த இஸ்ரேலும் நடத்தக்கூடிய யுத்தத்தில் நம்முடைய இந்திய பொருளாதாரம் எவ்வாறு பாதிக்கும்? கன்சியூமர் எக்கனாமி அதிகம், தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் எக்கனாமி வந்து இந்தியா. நுகர்வோர் அதிகம் இருக்கிற இடம். இவர்கள் நுகர்வதற்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. நம்ம உள்நாட்டு உற்பத்தியும் இருக்கிறது, ஆனால் இறக்குமதி செய்யப்படுவதும் இருக்கிறது. நாம் ஏற்றுமதி செய்வதும் அதிகமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்றுமதியை நோக்கிய நம்மளுடைய பொருளாதார திட்டங்களும் இருக்கிறது. சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும். சர்வதேச பொருளாதாரம் பங்கு சந்தையில் எதிரொலிக்கும். பங்கு சந்தை யூக வணிகமாக இருந்தால் கூட முதலீடுகள் செய்வதில் சுணக்கம் ஏற்படும். முதலீடுகள் திரும்ப எடுக்கப்படும். எல்லார் கையிலையும் பணம் இருக்கும், ஆனால் பொருள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு யுத்தம் குறித்த அவதானிப்புகள், யுத்தம் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை குறித்த வீடியோக்கள் தொடர்ந்து இந்த வாரத்தில் நிறைத்து வைத்திருக்கிறேன். காரணம், இது யுத்தம் ஆரம்பித்த நேரம். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டன. இதை நோக்கி, இஸ்ரேலை நோக்கி. இவர்கள் இரண்டு பகுதிக்கும் இடைதானே சண்டை, நமக்கு என்ன இதில் என்று நினைக்க வேண்டாம் என்றுதான் என்னுடைய முந்தைய காணொளியில் நான் என்ன கூறியிருந்தேன். யுத்தம் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் ஒன்று கல்வி, அடுத்து பொருளாதாரம். மத்திய கிழக்கு நாடுகளும் அந்த இஸ்ரேலும் நடத்தக்கூடிய யுத்தத்தில் நம்முடைய இந்திய பொருளாதாரம் எவ்வாறு பாதிக்கும்? என்னாலான எனக்கு அறிவுக்குட்பட்ட நான் கூறுகிறேன். வேலைவாய்ப்பு அதிகம் தரக்கூடிய நாடுகளில் முதல் கட்டத்தில் இருப்பது மத்திய கிழக்கு நாடுகள். மத்திய கிழக்கு நாடுகளில் அவர்கள் எண்ணெய் சார்ந்த வளம் கொண்டவர்கள், அது சார்ந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்கள், அந்த தொழில்நுட்பங்கள் அறிந்த நமது பணியாளர்கள் என்று வேலைவாய்ப்பில் அதிகம் பங்களிப்பு தரக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் யுத்தம் ஆரம்பித்தால் அவர்களுடைய பொருளாதாரம் பல ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும் பொழுது பொருளாதார மந்த நிலை ஏற்படும். ஏற்கனவே இந்த பொருளாதார மந்த நிலை என்பது உலகளாவே ஏற்பட்டது. இது பொருளாதார நிபுணர்கள் அனைவரும் இந்த யுத்தம் வருவதற்கு முன்பாகவே ஒரு வேர்ல்டு ரிசெஷன் பீரியட், எக்கனாமிக்கல் ரிசெஷன் பீரியட் அப்படின்னு ஒரு இதை குறிப்பிட்டாங்க. ஏன் இப்படி வந்தது, அந்த ரிசெஷன் பீரியட் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் அப்போது கூறப்பட்டது. இப்போ நான் சொல்கிறேன், யுத்தத்தினாலே இது வரும். என்ன காரணம்? அந்த யுத்தம் செய்யக்கூடிய நாடுகள் பல பெருமதிப்புள்ள பணங்களை, டாலர் பணத்தினை ஆயுதம் வாங்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். அப்போது வேறு எதுக்கும் அவங்க செலவுக்கு வச்சிருந்தது கூட இதை அடையிறதுக்கு அவங்க இந்த ஆயுதங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும். பொருளாதார மந்த நிலை அல்லது பொருளாதார பின்தங்கல்கள் எந்த நாட்டில் நடந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சர்வதேச வணிக ஒப்பந்தங்கள் பல்வேறு திசை வாரியாக மத்திய கிழக்கு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், அமெரிக்க கூட்டமைப்பு, ரஷ்ய கூட்டமைப்பு, இது போன்ற ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் என்றாலும் கூட அவைகளெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் தான். பொருளாதாரம் என்ற ஒரு விழுமியம், பொருளாதாரம் என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த யுத்தங்களில் நிச்சயம் தாக்கப்படுவது மனிதர்கள் மட்டுமல்ல, பொருளாதாரம். உதாரணத்துக்கு ஒன்று கூறுகிறேன். சந்தை பொருளாதாரம். ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்களை வைத்து அந்த சந்தை பொருளாதாரம் வளரும். அதில் கன்சியூமர் எக்கனாமி, அதாவது நுகர்வோர் பொருளாதாரம். இதில் வாங்கும் சக்தியை பொறுத்து தான் இந்த நுகர்வோர் பொருளாதாரம் இருக்கும். கன்சியூமர் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா மிக எளிதாக புரிந்துக்கக்கூடிய ஆங்கில வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன். கன்சியூமர் எக்கனாமி அதிகம், தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் எக்கனாமி வந்து இந்தியா. நுகர்வோர் அதிகம் இருக்கிற இடம். இவர்கள் நுகர்வதற்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. நம்ம உள்நாட்டு உற்பத்தியும் இருக்கிறது, ஆனால் இறக்குமதி செய்யப்படுவதும் இருக்கிறது. நாம் ஏற்றுமதி செய்வதும் அதிகமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்றுமதியை நோக்கிய நம்மளுடைய பொருளாதார திட்டங்களும் இருக்கிறது. இப்போ நம்ம எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோமோ அந்த நாடுகளுக்கு பக்கத்தில் எதில் அதிகமாக நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த நாடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய யுத்தம் செய்யக்கூடிய நாடு, நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அதுக்கு அருகில் இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் பாதிக்கப்படும். அவர்கள் ஏற்றுமதி நிறுத்தி விடுவார்கள். காரணம், வர்த்தக
போக்குவரத்து நிறுத்தப்படும். அது பெரும்பான்மையாக நடக்கிறது வான்வழியாகவும் கடல் வழியாகவும் தான். கடல் அதாவது வர்த்தக தொடர்புகள் அயல்நாடுகளுடன் நடக்கும் பொழுது உள்நாட்டு வர்த்தகம் அது தொடர்ந்து, அதாவது ரயில் மூலம் நடக்குது, வாகனங்கள் மூலம் நடக்குது, அதெல்லாம் ஒரு பங்களிப்பு இருக்குது. ஆனால் அயல்நாட்டு வர்த்தகம் வணிகம் வான்வழியாகவும் கடல் வழியாகவும் தான் நடக்கும். இப்போ இந்த கடல் பரப்புகள் அதிக கடல் பரப்புகளை கொண்ட யுத்தம் செய்யக்கூடிய நாடுகள் தங்களுடைய கடல் போக்குவரத்தை முதல்ல நிறுத்திடுவாங்க. வணிகம் நிறுத்தப்படும். வணிகம் நிறுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட நாம் மூச்சை அப்படி கிளிப் லேசாக அப்படி அமைக்கிற மாதிரி பொருளாதார மந்த நிலை. அப்போ யுத்தம் பொருளாதாரத்தை பாதிக்கும், சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும். இதுக்கு முன்னாடி ரிசெஷன் வர்றதுக்கான காரணங்கள் வேறு. அது வங்கிகள் ஏற்படுத்திய பாதிப்புகளாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் யுத்தம் சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும். சர்வதேச பொருளாதாரம் பங்கு சந்தையில் எதிரொலிக்கும். பங்கு சந்தை யூக வணிகமாக இருந்தால் கூட முதலீடுகள் செய்வதில் சுணக்கம் ஏற்படும், முதலீடுகள் திரும்ப எடுக்கப்படும். எல்லார் கையிலையும் பணம் இருக்கும், ஆனால் பொருள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே நாம் நிறைய பொருளாதார அபாயங்களையும் நிதி சந்தை அபாயங்களையும் நிறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆக சர்வதேச வர்த்தகத்திற்கும் ஒரு சர்வதேச பொருளாதாரத்திற்கும் சந்தை பொருளாதாரத்திற்கும் கன்சியூமர் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் பொருளாதாரத்திற்கும் நாம் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த யுத்தங்கள் ஏற்படுத்தும். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது, தீப்பிடித்த இடங்களுக்கு நீர் பாய்ச்சி தீயை அணைப்பது போல தீப்பிடிக்காத இடங்களுக்கும் நீரை பாய்ச்சுங்கள். யுத்தம் ஏற்படாமல் தடுப்பதற்கும் உள்ள சிந்தனைகள் வருங்கள். இந்த பசுமை யுத்தத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இதை தான் முதல் என்னுடைய காணொலியில் சொல்லியிருந்தேன். பசுமை யுத்தம், த கிரீன் வார், கிரீனரி வார், இந்த பசுமை இராணுவம் நாம் மாற வேண்டும். யாருக்கும் தீங்கிழைக்காத நம்முடைய யுத்தங்கள் என்ன? யுத்தத்தை நிறுத்த சொல்லி ஒரு யுத்தம், அதுதான் பசுமை. அதான் பசுமை யுத்தம். எந்த உயிருக்கும் தீங்கு வர வேண்டாம். இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய நீண்ட கால பாதிப்புகள், அதுதான் இந்த காணொலியில் சொன்னேன். நம்முடைய அண்டை நாடை பாருங்கள், போன காணொலியிலும் சொல்லியிருக்கேன். இலங்கையை பாருங்கள், பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவு பலவீனமான ஒரு பொருளாதார கொள்கைகளோடு இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த பலவீனமான கொள்கைகள் அவர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துது என்று பாருங்கள். அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர் அனைவரும் தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்கிறார்கள், குறிப்பாக கனடாவிற்கு. இது யுத்தத்தினால் நிலைந்த ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடுகளும் யுத்தத்தை உடனடியாக நிறுத்தி ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ந்து நீடிக்கும் பகை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அடுத்த தலைமுறை வந்துவிட்டது, தலைமுறைகள் வந்துவிட்டது. ஆனால் யுத்தம் தீர்க்கப்படவில்லை என்றால் இது வேற எங்கோ ஒரு சதி நடக்கிறது கூட வைக்கலாம். ஆனால் சமாதானத்திற்கு வாருங்கள். அந்த சமாதான வழிக்கு யார் முன்வர வேண்டும்? இந்திய நாடு என்றால் நாம் சேர்ந்து தானே. அரசியல் தலைவர்கள் மட்டுமே யோசிக்க முடியாது. ராஜாங்க அளவிலான டிப்ளமேட்டிக் அந்த டிப்ளமசி அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கட்டும், ராஜாங்க ரீதியான இதுகள் நடக்கட்டும். நாம் இந்த அரிய அறிவியல் சாதனத்தை பயன்படுத்தி ஒரு பசுமை யுத்தத்தை செய்வோம். பசுமை யுத்தம் என்றால் என்ன? யுத்தங்களை நிறுத்துங்கள் என்று தங்களுடைய குரலை உயர்த்த சமாதானமான தூதுவர்கள் தான் பசுமை யுத்தம். இங்கு வெடிபொருட்கள் நிரம்பிய வாகனங்கள் இருக்காது, வெடிபொருட்கள் வெடிக்காது, தோட்டாக்கள் பாயாது, துப்பாக்கிகள் இருக்காது, பீரங்கிகள் இருக்காது, போர் விமானங்கள் இருக்காது. ஆனால் சப்தங்கள் பல பகுதிகள் கடந்து செல்லும். எப்படி? அதற்கு ஆயுதம்தான் யூடியூப்பை பயன்படுத்துங்க. இன்னும் வலிமையான, என்னை விட நல்ல வலிமையாக பேசக்கூடிய, நிறைய விஷயங்களோடு பேசக்கூடியவர்கள், என்னை விட அதிகமான யுத்தங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். பேசுங்கள். இப்போது உங்களுடைய தருணம் இது. இப்போ பேசாமல் விட்டால் அடுத்த சந்ததி வேறு யுத்த அபாயம் நிறைந்த ஒரு பகுதிகளுக்கெல்லாம் விட்டு செல்ல நேரிடும். அப்படி விட்டு செல்ல வேண்டுமா? வேண்டாம். தயவுசெய்து பசுமை யுத்தத்தை ஆதரியுங்கள். அந்த யுத்தம் செய்த நாடுகளுக்கு அங்கு இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்புலாம் இருக்காது, பக்கத்து நாடுகளுக்கு தெரிவிங்க. அவர்கள் இறை நம்பிக்கையோடு வான் நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள். அந்த எண்ண அலைகள் விமானங்களை கூட நிறுத்திவிடும். ஒரு பேச்சுக்கு அதாவது இது அறிவியல் பூர்வமாக பேசுகிற இல்லையான்னு நினைக்காதீங்க. விமான சேவையை கூட, அந்த விமானங்களை கூட அந்த அலைவரிசைகளை போய் தாக்கும். ஐயா குண்டு போட வராத அப்படின்னு. அந்த வலிமை மக்கள் சக்திக்கு உண்டு. தொடர்ந்து பயன்படுத்துங்கள். யுத்தங்கள் குறித்த நம்முடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.